கியூல நிற்பவர்களுக்கு இனி எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. இது என்ன புதினமான அறிவிப்பாக இருக்கு என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த பிரதானமான செய்தி உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் நெருக்கடி சம்பந்தமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டிஜே ராஜகருணா நேற்று ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எரிபொருள் தாராளமாக இருக்குது, யாரும் பதட்டப்பட வேண்டாம். மிக முக்கியமாக பெட்ரோல் ஸ்டேஷனில் கியூவில் நிற்க வேண்டாம். அந்த கியூவில் நிற்கிறதால தான் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஏன்னு சொன்னால், இப்போ தான் எல்லாருக்கும் கியூஆர் கோட் இருக்கு. எனவே கியூஆர் கோட்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு கிழமைக்கு கியூஆர் கோட்டின் அடிப்படையில் எவ்வளவு எரிபொருள் கிடைக்குமோ அந்த எரிபொருள் கட்டாயம் கிடைச்சே தீரும். அதனால தேவையில்லாமல் கியூவில் நின்று தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டாம். வீட்டை நிற்க போரிங்காக இருக்குது, அதான் கியூவில் நிற்கிறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எனவே கியூவிலேயே நிற்க வேண்டாம்னு சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். ரெண்டாவது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் போலீஸ் காவல் போடப்படும், தேவைப்பட்டால் போடப்படும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய முறைகேடுகள் நடக்கலாம் தானே. எனவே அதை தவிர்க்கும் விதமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் போலீஸ் காவல் போடப்படும் என்று சொல்லியிருக்கார். மூன்றாவதா இன்னும் சொல்லியிருக்கார், இந்த கியூஆர் கோட் பிரச்சனைகள் இருக்கு தானே. ஏனென்றா நேற்று காலமையிலிருந்து ஒரே கம்ப்ளைண்ட், கியூஆர் கோட் வேலை செய்யல, கியூஆர் கோட்டை ஜெனரேட் பண்ண முடியலை, இந்த மாதிரி கணக்கு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகள் அது சம்பந்தப்பட்ட சகல தொழில்நுட்ப பிரச்சனைகளும் சீர் செய்யப்பட்டு விட்டன என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். நாலாவதா இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கார். என்று சொன்னால், இந்த கியூஆர் கோட்டில் எவ்வளவு எரிபொருள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான் நீங்கள் எரிபொருள் அடிக்க முடியும். இந்த கூட குறைய அடிக்கிறது, கியூஆர் கோட்டை தவறாக பயன்படுத்துறது, பிறகு பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சுக்கிறது கிட்ட மாமா தான் நண்டி போட்டு அங்கே போய் கூட அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் ஒன்றும் வைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால், பிடிச்சா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். எனவே தேவையில்லாம் கணக்கு பெட்ரோல் அடித்து தேவையில்லா வேலை பார்த்து பேர்ந்து போய் அங்கே அதுக்கு ஃபைன் கட்டுவான். எனவே எல்லாவற்றையும் எல்லா ஒழுங்கு முறைகளையும் பொதுமக்கள் பின்பற்றணும் என்று சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால், இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தானே, இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். எனவே அனைத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற உல்லாச பயணிகளுக்கும் இந்த கியூஆர் கோட் செல்லுபடியாகுமா, அவர்களுக்கும் கட்டுப்பாடு இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. அதற்கு இலங்கை சுற்றுலாத்துறை ஒரு பதிலொன்று சொல்லியிருக்கிறார்கள். உல்லாச பயணிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்காது, அவர்கள் தாராளமாக எரிபொருள் கொள்வனவு செய்யலாம். அவர்கள் ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி இப்போ போறார்கள் என்று சொன்னால் அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்காது. அதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லி, இப்போ டூரிஸ்டாக இறங்கும் போது கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வச்சே தெரியும் தானே இவர் டூரிஸ்டாக வந்துக்காரன்னு சொல்லி. எனவே அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுப்போம். அவர்கள் தேவைப்பட்டால் அவர்களுக்குரிய பயண ஒழுங்குகள் கூட நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி இலங்கை சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. அடுத்ததாக வர்த்தகத்துறை பிரதி அமைச்சர் RM ஜெயரத்ன என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவர் சில விஷயங்களை எதிர்ப்பு கூறியிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் இருக்குதானே, அவற்றுக்கான விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அதாவது அதிகரிச்சிட்டு சொல்லல, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், சர்வதேச ரீதியாக எரிபொருள் நெருக்கடி இருக்குது, போக்குவரத்தில் பிரச்சனைகள் இருக்குது, கப்பல் போக்குவரத்து பாதைகள் மூடப்பட்டு கிடக்குது, விமான போக்குவரத்து முடங்கி இருக்குது. அப்போ பொருட்கள் எப்படி இறக்குமதி செய்கிறது? எனவே இறக்குமதி செய்யப்படுற பொருட்களை கட்டாயம் ஒரு விலை அதிகரிப்பு ஏற்படும். அதை முன்கூட்டியே மக்களுக்கு சொல்லி வைக்கிறார். என்று சொன்னால், திடீரென்று விலைகள் அதிகரிக்கக்குள்ள பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் எல்லாருக்குமே தெரியும், சர்வதேச ரீதியாக நிறைய நெருக்கடிகள் போய்கொண்டிருக்குது. எனவே இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, இப்போ அன்றாடம் நாங்கள் பாவிக்கிற பொருட்கள் எங்களுக்கே தெரியும் தானே, எந்தெந்த பொருள் உள்நாட்டில் உற்பத்தி ஆகுது, எந்தெந்த பொருள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது என்று சொல்லி. எனவே அந்தந்த பொருட்களுக்கான விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி வர்த்தகத்துறை பிரதி அமைச்சர் RM ஜெயரத்ன அவர்கள் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருக்கின்றார். அரசாங்கத்துக்கு தூர நோக்கம் இல்லை, எதிர்காலத்தில் நடக்க போகிறத கணிச்சு முன்கூட்டியே அதற்கேற்ற நடவடிக்கை ஒன்றுமே எடுக்கல. நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு சொன்னாங்கள், இந்த கியூஆர் கோட் நடைமுறையெல்லாம் வெறும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொன்னாங்கள். ஆனால் அரசாங்கம் கேட்கவே இல்லை. அரசாங்கத்திட்ட வினைத்திறன் இல்லை, நிலைமைகளை கையாள தெரியலன்னு சொல்லி பெரிய பட்டியலெல்லாம் போட்டு குற்றம் சாட்டியிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. இப்போ என்ன, சஜித்
பிரேமதாசாவுக்கு முதலே தெரியுமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வரப்போகுது, ஹோமுஸ் நீரிணை வந்து மூடப்பட போகுது, போக்குவரத்து தடைப்பட போகுதுன்னு சொல்லி எப்படி தெரியும் அவருக்கு? என்னென்னு தெரியும்? டொனால்ட் ட்ரம்புக்கு 2 நாளைக்கு முதல் தான் தெரியும். ஏன்னு சொன்னால் அவர்களே சண்டையை வந்து திடீரென்று தான் ஆரம்பித்தவர்கள். ஒரு முன்கூட்டிய ஒரு பிளான் இல்லாமல், எந்த விதமான திட்டம் இல்லாமல் திடீரென்று தான் அந்த சண்டை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும் எப்படி தெரிய வந்தது? எப்படி அவர் முன்கூட்டியே சொல்லியிருப்பார்? ஏதாவது மந்திர சக்தி, மாய சக்தி தெரிஞ்சு வச்சுக்கிறவரோடக்கு தானே. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் கட்டுவன் பகுதியில் இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் வாள் ஒன்றும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், சுன்னாகம் பகுதி போலீஸுக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சதாம். இந்த மாதிரி கட்டுவன் பகுதியில் 3 பேர் நிற்கினோம், ஆக்களோட கோலங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக கிடக்குது, ஒருக்கா போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சதாம். அதுக்கு பிறகு சுன்னாகம் போலீஸ் வலிக்கிட்டு போயிருக்குது. போய் பார்த்தா இந்த 3 பேர் நிற்கினோமாம். ஆக்களை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா போதைப் பொருட்கள் வச்சிருந்திருக்கணும், அதோட கையில் வாள் ஒன்றும் வச்சிருந்திருக்கணும். உடனடியாக 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து முதலாவது நபர்கிட்ட வந்து 2 கிராமும் 340 மில்லி கிராமும் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாம். 2வது நபரிடம் 2 கிராமும் 220 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாம். 3வது நபர் வந்து வாள் வச்சிருந்தவராம். இப்போ இந்த 3 பேரும் வந்து கைது செய்யப்பட்டு மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த போதைப் பொருட்களை வந்து இப்படி அளக்கினோம். இப்போ 2 கிராம் என்று சொன்னாலே அது சும்மா கண்ணால் பார்த்தாலே தெரியாது. ஏன்னா 2 கிராம் தெரியுமா? இப்போ 2 கிராம் அரிசி, 2 கிராம் சீனி என்று எடுத்து பார்த்தோம்னா எனக்கு தெரியும். அதை வந்து அளக்கவே இல்லாது. அப்படி இருக்கும்போது 2 கிராமும் 340 மில்லி கிராமும் என்று சொன்னால் இப்படி அளக்கணும் எனக்கு நம்ம விளங்கவே இல்லை. ஏனென்றா 1 கிராமுக்குள்ள வந்து 1000 மில்லி கிராம் இருக்கும். இந்த போதைப் பொருட்களை பாவிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எப்படி அளந்து எடுக்கணும், எப்படி அதை அளந்து விற்கணும் என்று எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செய்து கீழே வந்து சொல்லுங்க எப்படி அளக்கணும் என்று சொல்லி. இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி அரசாங்கத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மாகாண சபை தேர்தல் எப்போ நடக்கும் என்று சொன்னால் அதற்கான திகதி இருக்குதானே, ஜூன் மாதத்துக்குள் திகதி அறிவிக்கப்படும் என்று சொல்லி. அதோட மாகாண சபை தேர்தலில் வந்து இன்னும் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. பழைய முறையில் நடத்துகிறதா புதிய முறையில் நடத்துகிறதா என்று சொல்லி அந்த ஒரு விவாதம் போய்கொண்டு தான் இருக்குது. எனவே எந்த முறையில் நடத்தப்படும், அது எப்போ நடத்தப்படும் என்றதை அரசாங்கம் ஜூன் மாதத்துக்கு இடையில் அறிவிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நடக்க இருக்கிற மாகாண சபை தேர்தலில் வந்து வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கையர்களும் வாக்களிக்கும் விதமாக அதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சுட்டி காட்டப்படுது என்னென்று சொன்னால், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சலுகை ஒன்று கொடுக்கணும் தானே, ஜிஎஸ்பி ப்ளஸ் என்று சொல்லி ஒரு வரிச்சலுகை உண்டு. அது இந்த வருஷம் முடியுது. அப்போ முடிகிற அந்த வரிச்சலுகையை வந்து ரினியூ பண்ணணும் என்று சொன்னால் அதுக்கு 27 நிபந்தனைகள் இருக்காம். அந்த 27 நிபந்தனைகளில் வந்து ஒன்று தான் இந்த மாகாண சபை தேர்தல். எனவே மாகாண சபை தேர்தலை வச்சே ஆகணும். இது முதலாவது. அடுத்தது வந்து பயங்கரவாத தடை சட்டம் நீக்கணும், பிடிஏ வந்து நீக்கணும். அது ஒரு பக்கத்தால் போய் கொண்டு இருக்குது. புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்து பிறகு எங்களுடைய தமிழ் கட்சிகள் வந்து புதுசும் பண்ணாம் பழசும் பண்ணான்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அது இன்னொரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. எனவே இந்த மாதிரி 27 நிபந்தனைகள் இருக்குது. அதை வந்து பூர்த்தி செய்தால் மட்டும்தான் ஜிஎஸ்பி ப்ளஸ் கிடைக்கும் என்று சொல்லி, எனவே அதற்காகத்தான் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துகிறது என்று சொல்லி ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தரப்பால் சொல்லப்படுது. எனவே காரணம் எதுவாக இருந்தாலும் தேர்தல் நடந்தால் நல்லது தானே. எனவே இந்த வருட கடைசிக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இன்றைய சமகால நிலைமையை வந்து தெளிவாக விளங்கப்படுத்துகின்ற ஒரு கருத்தோவியம். இதுக்கு பெரிய அளவில் விளக்கம் எல்லாம் சொல்ல தேவையில்லை, பார்த்தோன்னா அப்படியே விளங்கும். ஒரு எண்ணெய் பேரல் ஒன்று உருண்டு கொண்டு வருது. அதுக்குள்ளே வந்து ஒரு சாதாரண குடிமகன் கீழே நசிவர்றார், அவருக்கு மேலால் உருண்டு போகுது. எனவே இதுக்கு விளக்கமே சொல்ல தேவையில்லை. இதுதான் இன்றைய சூழ்நிலை. இது உலகம் முழுக்க எல்லாருக்கும் பொருந்தும் என்று சொல்லலாம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.